பையன் இருந்தாங்க. அவன் என்ன பண்ணா, அவனுக்கு ஒரு சந்தேகமா, ரொம்ப நாளாக ஒரு சந்தேகமா. அவன் கேட்டான், இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருந்திருப்பாங்க, திடீர்னு சிலர் பணக்காரவங்களா ஆகிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க பாட்டிக்கிட்ட கேட்டான். அப்போ அவங்க பாட்டி சொன்னாங்க, அப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா, பல்லாங்குழி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பல்லாங்குழி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு 7 குழி ஒரு பக்கம் இருக்கும், அடுத்த பக்கத்தில் ஒரு 7 குழி இருக்கும். ஒரு குழியிலையும் 5 காய்கள் போட்டு அந்த காயை எடுத்து ஒவ்வொன்றா ஒரு குழியிலையும் போட்டுக்கிட்டே வருவாங்க. அதில் கிடைக்கிறத வச்சு அதில் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ணுவாங்க. அதை அந்த பாட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. உடனே இந்த பையன் கேட்ட உடனே அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, இங்கே வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, அதே மாதிரி அங்கே அந்த 7 குழியிலையும் 5 காய் போட்டு நிரப்புனாங்க. இந்த பக்கம் 7 குழியில் 5 காய் போட்டு நிரப்புனாங்க. இப்போ நீ நானும் விளையாடுவோம், நீ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டே வா அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குழிக்கும் ஒரு காய் தான் போட்டுக்கிட்டே வந்தாங்க. அது விளையாண்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் இருக்கிறவங்க தோற்று போனாங்க. அந்த குழி 3 குழி 2 குழி அதுக்கு போடுறதுக்கு காய் இல்லை. ஒரு பக்கம் விளையாண்டவங்க அந்த குழிக்கான காயை தான் பெற்றுக்கொண்டாங்க விளையாடும்போது. ஆனால் நேர்மையாக தான் எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி இந்த மாதிரி அமைகிறது, அது எப்படி ஒருத்தவங்க இந்த மாதிரி தோற்று போகிறாங்க, ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த காய் எப்படி கிடைக்குது அப்படின்னு அந்த பையன் கேட்டான். அது எப்படி பாட்டி அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, தொடர்ந்து நீ விளையாண்டுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு எப்படி எல்லாம் ஜெயிக்கலாம். இப்போ ஒரு குழியில் நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு ஒரு குழியில் காய் இல்லை அப்படின்னா, அவங்க விளையாடும்போது அவங்களுக்கு எடுத்துக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு காய் தான் கிடைக்கும். 2 குழியில் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பாண்டின்னா 6 காய் 7 காய் இப்படி இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். 3 குழியில் ஒன்றும் இல்லை நமக்கு எதுக்க இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு முத்தும் ஒரு பாண்டியும் கிடைக்கும். முத்துன்னா 4 காய் எடுத்துக்கலாம், பாண்டின்னா அதையும் எடுத்துக்கலாம், இப்படி கிடைக்கும்னு அந்த பாட்டி சொன்னாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி பாட்டி தெரியும் அப்படின்னு அந்த பையன் கேட்டான். அந்த பாட்டி சொன்னாங்க, அதுதான் விளையாடுறது. விளையாட்டுங்கிறது ஒரு வாழ்க்கையை தான் இந்த மாதிரி விளையாட்டுகள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விளையாட்டு விளையாட அதனுடைய சூட்சுமங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ எப்படியெல்லாம் இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி நம்ம அந்த ஆட்டத்தில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிற ஆட்டத்துலேயும் நாம் வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எப்படி விளையாடுறாங்கங்கிறதையும் பார்க்கணும், நாமளும் புதிய உத்திகளை பயன்படுத்தணும். ஆனால் இதில் பாருங்கள், அந்த 70 இந்த பக்கம் 7 35 அந்த பக்கம் 7 35 70 காய் தான் இருக்குது. அதிகப்படியான காய்களை அந்த இடத்துல பயன்படுத்தலை. ஆனால் இருக்கிற காய்களையே வைத்துக்கொண்டு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒருத்தர் தோற்று போகிறாரு அப்படின்னா இப்படி தான் வாழ்க்கை இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு நாம் விளையாடணும். இப்படி தான் ஒருத்தன் பணக்காரனானா ஒருத்தன் ஏழையானா, உனக்கு புரியுதா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்க. அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆமாம் பாட்டி, இப்போ எனக்கு புரியுது. இன்னும் நீ எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு வச்சு எனக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்டான். பாட்டி சொன்னாங்க, அதுக்கு என்ன, தினம் ஒரு விளையாட்டை நம்ம விளையாடுவோம், அதன் மூலம் நமக்கு என்னென்ன தெரியுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்க. அந்த பையனுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, நானும் ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டை பற்றி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த விளையாட்டை எல்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும். பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம்.